السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. الحمد لله رب العالمين، نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه، ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، ونشهد أن سيدنا مولانا محمدا عبده ورسوله. اللهم طب القلوب ودوائها وعافية الأبدان وشفائها ونور الأبصار وضيائها وعلى آله وصحبه وسلم. أما بعد، فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد: فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. ولا تهنوا ولا تحزنوا وأنتم الأعلون إن كنتم مؤمنين. صدق الله مولانا العلي العليم. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய எல்லா புகழுக்கும் ஒரு உரிமையும் வாய்ந்தவனுமான எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலாவை போற்றி புகழ்ந்து, இவ்வுலகத்திற்கு அடிப்படையாக வந்து இந்த எம்பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும், அன்னாரின் அடிச்சுவடுகளை அப்படியே பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபியீன்கள், தபஅ தாபியீன்கள், மேலும் குறிப்பாக அமர்ந்திருக்கக்கூடிய நம் அனைவர்கள் மீதும், நம்முடைய குடும்பத்தார்கள் மீதும், நம்முடைய மனைவி மக்களின் மீதும் என்றென்றும் அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானமும் நிலவட்டுமாக. ஆமீன். இன்றளவில தமிழ்நாட்டில் தேர்தல் நடந்து கொண்டிருக்கின்றது. அந்த அடிப்படையில் அனைவர்களும் தன்னுடைய வாக்குரிமையை செலுத்த வேண்டும் என்ற அடிப்படையில் பயானை சிறிது சுருக்கி 1:15 ஹுதுபா ஓதி தொழுகை நடைபெறும் என்பதை இந்த நேரத்தில் தெரியப்படுத்திக் கொண்டு, இந்த தேர்தல் நடக்கக்கூடிய நிலைமையில நாம் எப்படி இந்த வழிமுறைகளை பின்பற்ற வேண்டும் என்பதை நாம் அறிய கடமைப்பட்டிருக்கின்றோம். நாம் ஓட்டு போடுவதனால் ஒரு நல்ல ஆட்சி அமைந்து விடாது. மாறாக இது அனைத்துமே அல்லாஹ்வுடைய நாட்டப்படிதான் நடக்குகின்றது என்பதை ஒவ்வொரு முஸ்லிமும் ஈமான் கொண்டிருக்க வேண்டும். அப்படித்தான் நம்முடைய வாழ்க்கையும் இருக்குகின்றது. ஆனால் இந்த முடிவுகள் சரியாக இருப்பதற்கு நாம் சில விஷயங்களை கடைபிடிக்க வேண்டிய அவசியம் இருக்குகின்றன. அந்த விஷயங்களை நாம் கடைபிடிப்போமே ஆனால் நிச்சயமாக இந்த தேர்தல் அல்லது இனிமேல் வரக்கூடிய அத்தனையுமே நமக்கு சாதகமாக இருக்கும் என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை. இதை நமக்கு தூண்டுதலாக பெரியார்கள் வழிபடுத்துகின்ற பொழுது, நீங்கள் முதலிலே அல்லாஹ்விடத்திலே துஆவோடு ஈடுபடுங்கள். உங்களுக்கு உறுதியான ஈமானுடன் செய்யக்கூடிய நல்ல அமல்களின் மூலமாக நீங்கள் அப்படி அந்த அமல்களின் மூலம் அல்லாஹ்வை நெருங்குவதன் மூலமாக ஒரு நல்லாட்சியை பெறலாம் என்பதையும், அல்லது முறையான நல்ல ஹராமான வருவாயை தவிர்த்து நல்ல வருவாயை நாம் கடைபிடிப்பதினால் நல்ல ஒரு
நிலைமை ஏற்படுவதற்கு ஒரு வாய்ப்பாக இருக்கும் என்பதையும், மூன்றாவது துஆவை கொண்டு நீங்கள் ஒற்றுமையாக வாழ்ந்தீர்களேயானால் இந்த 3 விஷயங்களையும் ஒரு மனிதன் கடைபிடித்தானேயானால் அவனுக்கு தேவையான அனைத்தையுமே அல்லாஹு தஆலா தருகின்றான் என்பதை நமக்கு பெரியார்கள் வகுத்து தந்திருக்கின்றார்கள். அதை நாம் எடுத்துக்கொள்வோமேயானால் முதலிலே உறுதியான ஈமானுடன் செய்யக்கூடிய ஒரு அமல், அதிலே நாம் எடுத்துக்கொள்வோமேயானால் பத்ருடைய போரை நாம் எடுத்துக்கொள்ளலாம். அந்த பத்ர் போர் நடைபெறுவதற்கு 6 மாதங்களுக்கு முன்பாகவே நாங்கள் தஹஜ்ஜத் தொழுகையை விடாமல் தொழுது கொண்டே இருந்தோம் என்பதாக ஹஸ்ரத் அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் அறிவிக்கின்றார்கள். இந்த பத்ர் போர் நடைபெறுவதற்கு முன்னால் நாங்கள் இரவிலே யா ஹய்யு யா கய்யூம் என்று நாங்கள் அழுது துஆ செய்தவர்களாக தான் இந்த வெற்றியை அடைந்தோம் என்பதாகவும் ஹஸ்ரத் அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் அறிவிக்கின்றார்கள். ஆக நாம் எதையும் சாதிக்க வேண்டுமானால், நாம் நமக்கு வெற்றி வாய்ப்பை சூட வேண்டுமானால், நாம் நினைக்கக்கூடிய ஆட்சி அமைய வேண்டுமானால் அல்லாஹ்விடத்திலே துஆவை நாம் கடைபிடிக்க வேண்டும் என்பதைத்தான் நமக்கு இந்த ஹஸ்ரத் அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஹதீஸில் இருந்து நம்மால் பெற முடிகின்றது. அதிலே இன்னும் நாம் எடுத்துக்கொள்வோமேயானால் ஒரு மனிதனிடத்திலே பேணுதலான வாழ்க்கை இருக்க வேண்டும். எல்லா வகையிலும் ஒரு மனிதனை பற்றி அந்த ஊர் மக்கள் அத்தனை பேரும் இவர் நல்லவர், இவர் எந்த விஷயத்தையும் மார்க்க அடிப்படையில் தான் இவர் செய்வார் என்பதை அவர்கள் ஊர்ஜிதப்படுத்த வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழ்வோமேயானால் எதிரி படையில் கூட நம்மை பார்த்து பயப்படும் என்பதை ஒரு சம்பவம் நமக்கு நினைவுறுத்தி காட்டுகின்றது. ஹிஜ்ரி 15ஆம் ஆண்டிலே ஹஸ்ரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவருடைய ஆட்சி காலத்தில் நடைபெற்ற எருமுக் போர்க்களத்திலே ரோமர்கள் தோற்று அந்தாக்கியா அந்த நகருக்கு போகின்ற பொழுது அந்த நாட்டினுடைய அரசர் ஹிர்கல் மன்னர் அவர்களை பார்த்து கேட்பாராம், உங்களை போன்றுதானே அவர்களும் மனிதர்கள் தானே, நீங்கள் மிகப்பெரிய படையை கொண்டு அதிகமானவர்களாக இருந்தீர்களே, அப்படி இருந்தும் நீங்கள் அவர்களிடத்திலே தோற்றவர்களாக புறமுதுகிட்டவர்களாக வருகின்றீர்களே, என்ன காரணம் என்பதாக அந்த ஹிர்கல் மன்னர் அவரிடத்திலே அந்த மக்களிடத்திலே கேட்குகின்ற பொழுது அந்த அவர்களில் இருந்த ஒரு வயதில் முதிர்ந்தவர் ஒருவர் கூறினார், முஸ்லிம்கள் இரவில் நின்று வணங்குகின்றார்கள், பகலெல்லாம் நோன்பு நோக்குகின்றார்கள், நன்மையை ஏவி தீமையான காரியத்தை தடுக்குகின்றார்கள். அவர்கள் ஏதாவது ஒரு ஒப்பந்தம் செய்துவிட்டால் அந்த ஒப்பந்தத்தை அவர்கள் நிறைவேற்றுகின்றார்கள். ஆனால் நாம் என்ன செய்கின்றோம்? நாம் மது அருந்துகின்றோம், விபச்சாரத்தை செய்கின்றோம், ஒப்பந்தத்தை மீறுகின்றோம். இதுதான் காரணம், இதனால்தான் நாம் தோற்றுவிட்டோம் என்பதை அந்த ஹிர்கல் மன்னருக்கு அந்த வயோதிக முதியவர் சொன்ன ஒரு சொல்லை அவர் கேட்டவுடனேயே, ஆம் நீ சொல்வது உண்மைதான், நம்மிடத்திலே அந்த வணக்க வழிபாடுகள் இல்லை, நாம் கொண்டிருக்க கொள்கையிலே உறுதி இல்லை, இதனால் தான் நாம் தோற்றுவிட்டோம் என்பதை ஹிர்கல் மன்னர் ஏற்றுக்கொண்டதாக நூல் பிதாயத்துல் வன் நிஹாயா என்ற அந்த கிதாபிலே பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நமக்கு ஏதாவது ஒரு தேவை ஏற்படுவேனால் நாம் யாரிடத்திலும் கையேந்து நிற்க வேண்டிய அவசியம் இல்லை. நம்முடைய ரப்பிடத்திலே நாம் கையேந்து விட்டால் நமக்கு சாதகமான தீர்ப்புகள் அத்தனையும் கிடைக்கும் என்பதை ஹஸ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் இந்த பத்ர் போரின் மூலமாக நமக்கு உண்மைப்படுத்தி காட்டியிருக்கின்றார்கள். ஒருமுறை இஸ்ரேலுடைய ஒரு பெண் அமைச்சரிடம் பத்திரிகை நிருபர் பேட்டி எடுக்குகின்றார். அந்த பேட்டி எடுக்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் யூதர்களாகிய உங்களை கடைசி காலத்தில் முஸ்லிம்கள் கொல்லுவார்கள், அப்போது நீங்கள் மரத்திற்கு பின்னாலும்
மலைக்கு பின்னாலும் ஒளிந்திருப்பீர்களே, அந்த நேரத்திலே மரங்களும் மலைகளும் உங்களை காட்டிக் கொடுக்கும் என்பதாக முஸ்லிம்கள் கூறுகின்றார்களே, அந்த செய்தி உங்களுக்கு தெரியுமா என்பதாக இஸ்ரேலுடைய ஒரு பெண் அமைச்சரிடத்திலே ஒரு நிருபர் கேட்குகின்றார். அந்த நேரத்திலே அந்த பெண் கூறுகின்றார், ஆம் உண்மைதான், அவர்கள் சொல்வது உண்மைதான். ஒரு காலத்தில் இஸ்லாமியர்கள் எங்களை கொல்வதற்கு முற்படுவார்கள். அவர்களை எப்படி சமாளிக்க வேண்டும் என்பது எங்களுக்கு தெரியும். இருந்தாலும் அந்த நேரத்தில் நாங்கள் எங்கு ஒளிந்தாலும் தப்பிக்க முடியாது என்பதை நாங்கள் உணர்ந்திருக்கின்றோம் என்பதாக அந்த பெண்மணி நிருபர்களுக்கு பேட்டியளித்ததாக ஒரு செய்தியிலே பதிவு செய்கின்றார்கள். இதை ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்ற பொழுது, யகூதிகளுக்கும் முஸ்லிம்களுக்கும் சண்டை நடைபெறாமல் கியாமத் நாள் வராது. இவர்கள் ஒருவருக்கொருவர் சண்டையிட்டுக் கொள்வார்கள், ஒருவருக்கொருவர் கொலை செய்து கொள்வார்கள். இப்படி இல்லாமல் கியாமத் நாள் வராது என்பதை ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நிரூபித்திருக்கின்றார்கள். அவர்கள் கூறுகின்றார்கள், அந்த யகூதிகள் கேட்பார்களாம், நாங்கள் மரங்களுக்கு பின்னாலும் மலைகளுக்கு பின்னாலும் ஒளிந்திருக்கின்றதே, அந்த நேரத்திலே அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலா அந்த மரங்களுக்கும் மலைகளுக்கும் பேசக்கூடிய தன்மையை கொடுப்பான். அந்த முஸ்லிமை பார்த்து அந்த மரங்களும் மலைகளும் அழைக்கும், ஓ ஈமான் கொண்ட விசுவாசியே, இதோ எனக்கு பின்னால் ஒரு யகூதி இருக்குகின்றான் என்பதை அந்த மலையும் மறையும் உண்மைப்படுத்தும் என்பதை ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறக்கூடிய செய்தி அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள். முஸ்லிம் கிரந்தத்திலே பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. இப்படி ஒவ்வொரு விஷயங்களையும் நாம் எடுத்துக்கொள்வோமேயானால், நமக்கு நீதமான ஆட்சி வேண்டுமா, நமக்கு நம்முடைய வாழ்க்கையிலே சுகம் பெற வேண்டுமா, நாம் நிம்மதியாக வாழ வேண்டுமா, நாம் அனைத்திற்கும் ஊண்டுகோலாக நம்முடைய துஆவை தான் முன்னிறுத்த வேண்டும். நம்முடைய துஆவின் மூலமாகத்தான் நம்முடைய வாழ்க்கையையும் நீதமான ஆட்சியையும் நாம் பெற்றுக்கொள்ள முடியும் என்பதை ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பல செய்திகளின் மூலம் நமக்கு விவரித்து காட்டுகின்றார்கள். ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இந்த உலகத்திற்கு வந்தவுடனே நீதமான ஆட்சி செய்வார்கள் என்பதை ஒவ்வொரு முஸ்லிமும் நாம் ஏற்றுக்கொண்டிருக்கின்றோம். அந்த நேரத்தில் எங்கெங்கெல்லாம் சிலுவைகள் இருக்குகின்றதோ சிலுவைகள் எல்லாம் ஒழிக்கப்படும். எங்கெங்கெல்லாம் ஹின்சீர்கள் என்ற அந்த பன்றி இருக்குகின்றதோ அவைகளெல்லாம் அழித்தொழித்திருக்கப்படும். ஜிஸ்யா என்ற அந்த வரியை நாட்டிலே அவர்கள் பயன்படுத்துவார்கள். அவர்கள் ஒரு நீதமான ஆட்சியை இந்த உலகத்திலே செய்வார்கள் என்பதை ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிக்காட்டிவிட்டு, இறுதி காலத்திலே இஸ்லாமியர்கள் தான் நிறைந்தவர்களாக இருப்பார்கள், இஸ்லாமியர்களுக்குத்தான் இந்த உலகத்திலே வெற்றிகள் கிடைக்கும். இருந்தாலும் அவர்களிடத்திலே ஈமானுடைய சரிதுதல் இருப்பதனால் அவர்கள் இறுதியிலே அத்தனை பேரும் இந்த உலகத்தில் இருந்து அழிக்கப்படுவார்கள் என்பதை ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிக்காட்டுகின்றார்கள். உஹது போரிலே நாம் எடுத்துக்கொள்வோமேயானால் அவர்களுக்கு அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலா முதலிலே அவர்களுக்கு வெற்றியை கொடுத்தார். வெற்றியை நமக்கு தந்துவிட்டானே, நாம் வெற்றி பெற்று விட்டோமே என்ற அந்த உணர்வோடு அவர்கள் அந்த கனிமத் பொருட்களை பொறுக்குவதற்காக வேண்டி மலையிலே ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், நீங்கள் இங்கே நின்று கொள்ளுங்கள், இந்த மலையை விட்டு நீங்கள் இறங்கிவிட்டால் நம்மை எதிரி படையினர் இந்த மலையிலிருந்து நம்மை தாக்குவதற்கு முற்படலாம். ஆகவே நீங்கள் இந்த மலையிலிருந்து நான் சொல்கின்றவரை இறங்காதீர்கள் என்பதாக கூறினார்கள். அதையும் தாண்டி அவர்கள் நாம் வெற்றி அடைந்து விட்டோம் என்பதாக அவர்கள் மலையை விட்டு இறங்கினார்கள். பின்னால் அவர்களுக்கு அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலா தோல்வியை கொடுத்ததை, இதனால் தான் உங்களுக்கு தோல்வியை கொடுத்தேன் என்பதாகவும் அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலா கூறி காட்டுகின்றான். நம்முடைய மனதிலே முழுமையான நம்பிக்கை இருக்க வேண்டும்.
சிறிதளவும் நாம் சருகுதலில் ஈடுபட்டு விடக்கூடாது. நாம் பலகீனம் அடைந்து விட்டோமோ, நாம் ஏமாற்றப்பட்டு விட்டோமோ, நாம் கோழையாகி விடுவோமோ என்ற எண்ணம் நமக்கு வந்துவிடக்கூடாது. நான் ஈமானிலும் சரி, எல்லா விஷயங்களிலும் சரி, உறுதியான முறையிலே நாம் துஆக்களிலும் வாழ்க்கையிலும் நாம் ஈடுபடுவோமானால் நமக்கு அல்லாஹு தஆலா அனைத்தையுமே சாதகமாக்கி கொடுக்குகின்றான் என்பதைத்தான் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு தெளிவாக இந்த சம்பவங்களின் மூலம் உணர்த்தி காட்டுகின்றார். ஒரு தடவை ஹிஜ்ரி 6ஆம் ஆண்டு ஹஜ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எல்லா நாட்டுடைய மன்னர்களுக்கும் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளுமாறு தூதுவர்களின் மூலம் இஸ்லாமிய அழைப்பு கடிதத்தை அனுப்புகின்றார்கள். அந்த நேரத்தில் வல்லரசு நாடாக இருந்த பாரசீகத்தின் கிஸ்ரா மன்னன் ஷுஜா இப்னு வஹப் ரதி என்பவர் அந்த கடிதத்தை கொண்டு வருகின்ற பொழுது, அந்த கடிதத்தை வாங்கிய உடனேயே அந்த மன்னர் கிழித்து வீசிவிடுகின்றார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த நேரத்திலே கிஸ்ராவுடைய ஆட்சியை எப்படி இந்த ஒப்பந்த கடிதத்தை அவர் கிழித்தாரோ அதுபோன்று அந்த மன்னருடைய ஆட்சியையும் நீ கிழித்து விடுவாயாக என்று ஹஜ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துஆ செய்தார்கள். அதே போன்று அந்த மன்னருடைய மகனாக இருக்கக்கூடிய சீரவைகி என்பவர் அந்த மன்னரை கொலை செய்துவிட்டு அந்த ஆட்சி பொறுப்பை ஏற்றுகின்றார். அந்த ஆட்சி பொறுப்பை ஏற்ற உடனேயே அவருடைய அந்த சீரவையுடைய தந்தை நம்முடைய ஆட்சிக்கு என்றாவது ஒரு நாள் ஆபத்து வரலாம் என்பதாக அவர் உணர்ந்து ஒரு இடத்திலே ஒரு பானம் போன்று தயாரித்து, இந்த பானம் ஆண்மையை உங்களுக்கு அதிகரிக்கும் என்பதாக அந்த கோப்பையில் எழுதி வைத்திருக்கக்கூடிய ஒரு பானம் அது வெகு காலமாக அந்த இடத்திலேயே இருக்குகின்றது. அவருடைய மகன் சீரவைகி என்பவர் ஆட்சிக்கு வந்தவுடனேயே ஆட்சியை அவர் நடத்தி கொண்டிருக்கின்றார். அந்த நேரத்தில் அவர் எதிரிக்காக அந்த தயாரித்து வைத்த பானத்தை அந்த மகன் பார்த்தவுடனேயே ஆண்மைக்கு பலனளிக்குமா என்பதை உணர்ந்து அந்த பானத்தை அருந்துகின்றார். ஆனால் அதனுள்ளே இருந்தது மிக கொடிய விஷம். அதை மூலமாக எதிரிகள் மூலமாக நாம் தப்பித்துக் கொள்ளலாம் என்ற நோக்கிலே அவர் ஒரு தந்திரத்தின் மூலமாக எழுதி வைத்திருந்தார். அந்த கோப்பவை சீரவைகி என்ற அந்த அவருடைய மகன் அருந்தி விடுகின்றார். அந்த அருந்திய உடனேயே அவர் அந்த இடத்திலேயே அவர் உயிர் கைப்பற்றப்படுகின்றது. அதன் மூலமாக அந்த மக்கள் எல்லாம் பல திசைகளிலே அந்த ஆட்சியை அழித்து அந்த நாட்டு மக்கள் எல்லாம் பல பிரிவினர்களாக பிரிந்து சென்றார்கள் என்பதாக நமக்கு வரலாற்று குறிப்பிலே காண முடிகின்றது. ஆக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்த அந்த ஒரு துஆ, அந்த துஆவின் காரணமாக அந்த நாட்டினுடைய ஆட்சியே மொத்தமாக கவிழ்ந்து போனது. ஆக அவர்கள் செய்யக்கூடிய துஆவிற்கும் நாமுடைய செய்யக்கூடிய துஆவிற்கும் வித்தியாசம் இருந்தாலும் எந்த நேரத்திலும் நீங்கள் அல்லாஹ்விடத்திலே துஆவோடு முற்படுங்கள். அந்த துஆவின் மூலமாக நீங்கள் வெற்றி அடையலாம் என்பதைத்தான் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு கற்றுத் தருகின்றார்கள். அந்த அடிப்படையில் நாம் யாராக இருந்தாலும் சரி, நமக்கு வாக்குரிமை இருக்குகின்றது. யாரும் ஓட்டு போடாமல் இருந்து விடாதீர்கள். உங்களுடைய வாக்கை நீங்கள் செயல்படுத்துங்கள். அது சரியானது என்பதை அல்லாஹ் ஒருவனே அவன் தீர்த்தியானவன். அவன் சரியான தீர்ப்பை நமக்கு வழங்குவான் என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை. அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா நாம் இப்பொழுது நடைபெற்றிருக்கக்கூடிய இந்த தேர்தலை இஸ்லாமியர்களுக்கு சாதமாக அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா ஆக்கி தந்து, இஸ்லாமியர்களுக்கும் சரி மற்ற எந்த மதத்தினர்களுக்கும் சரி எந்தவித பாதிப்பில்லாமல் நடக்கக்கூடிய ஒரு ஆட்சியை இந்த நாட்டிலே நிலைநிறுத்தி தந்தருள் புரிவானாக. ஆமீன் என்ற துஆவோடு என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன். வாஹிர் தாவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.